ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து மகிழ பண்ணுவாராக. ஆண்டவர் சொன்னார், வேத வசனம் சொல்கிறது, அவர் தம்முடைய வார்த்தைகளை அனுப்பி அவர்களை குணமாக்கினார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. நம்முடைய கர்த்தராகிய தேவன் தன்னுடைய பிள்ளைகளை சந்திக்கிற விதமே வேற. அவர் எப்படி சந்திக்கிறாராம், எப்படி அவர்களுக்குள்ள அவர் நன்மைகளை கொண்டு வருகிறார், பெரிய காரியங்களை செய்கிறார், அப்படி வாழ்க்கையை மாற்றி போடுகிறார்னா வார்த்தைகளின் மூலியமாய் அவர் வார்த்தைகளை அனுப்புகிறார். பரலோகத்திலிருந்து உங்களை பார்க்கிறார். ஐயோ, இவன் இப்படிப்பட்ட பிரச்சனையில் இருக்கிறான், இப்படிப்பட்ட வியாதியில் இருக்கிறான், இப்படிப்பட்ட போராட்டத்துக்குள்ள இருக்கிறான், இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறான், அதனால் இவனுக்கு வேண்டியதை நான் செய்யணும் அப்படின்னா அதை வார்த்தையை அனுப்பி, அல்லேலூயா சோத்திரம், அந்த வார்த்தையை அனுப்பி அந்த வார்த்தையில் தேவ வல்லமையை வச்சு, தேவனுடைய கிருபையை வைத்து, அந்த வார்த்தையின் மூலியமே தேவன் அதிகாரத்தை உள்ள வைத்து அவர் அனுப்புகிறார். எப்படி அனுப்புகிறாரு? ஒரு ஊழியக்காரன் மூலியமாய். ஊழியக்காரன் தேவ வசனங்களை பேசும்போது, அதில் விளக்கும் போது, அதில் பல காரியங்களை சொல்லும்போது உள்ளான அவனுடைய மனதில் அந்த வார்த்தைகளை கொண்டு வந்து வைக்கிறான். அந்த ரேமா, அந்த வார்த்தைகளை அவன் பேசுகிறான். அந்த வார்த்தைகளை அவன் பேசும்போது அதை கேட்கிற ஜனங்கள் அல்லது பெற்றுக்கொள்கிற ஜனங்கள், அதை எடுத்துக்கொள்கிற ஜனங்களுக்குள்ள அவர் என்ன செய்கிறார்? குணமாகுதலை கட்டளையிடுகிறார். குணமாகுறதுனா ஹீலிங், சுகமாகுதல். ஐயா, நான் வியாதியா இல்லைங்க, ஆமாம், பலவித பிரச்சனையோடு வந்திருக்கிறீங்க, போராட்டத்தோடு வந்திருக்கிறீங்க, குழப்பத்தோடு வந்திருக்கிறீங்க, பலவிதமான எண்ணங்களோடு கூட வந்திருக்கிறீங்க. எப்படி ஆகும், எப்படி முடியும், நீ இது எப்படி சரி பண்ணுவேன், இந்த பிரச்சனையை எப்படி சந்திப்பேன், இந்த பிரச்சனையில் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு யோசனையோடு கூட நீங்கள் வந்திருக்கிறீங்க. ஆனால் ஆண்டவர் அதுக்குரிய ரெமெடியை வச்சுக்கிறார். அதுக்கு ஒரு இப்போ டாக்டர்கிட்ட போனீங்கன்னா அவர் மாத்திரை வச்சுக்கிறார். அவர் சிகிச்சை முறை எப்படின்னா, மாத்திரை, ஏப்பா இதுக்கு இந்த மாத்திரை போடு, அந்த மாத்திரை போடு, கலர் மாத்திரை போடு, இதுக்கு இதை போடு, இன்ஜெக்ஷன் பண்ணு, ஆப்ரேஷன் பண்ணு, இதுதான் அவருடைய சிஸ்டம், குணமாகிற சிஸ்டம். அந்த மருத்துவ முறையில் மருத்துவ சிகிச்சைகள் நிறைய முறைகள் இருக்குது. அப்போ அவங்களுக்குன்னு ஒரு சிகிச்சை முறை வச்சுருக்காங்க. அந்த சிகிச்சை முறையில் அங்கே போய் அந்த சிகிச்சை முறைகளை செய்யும் பொழுது அவர்கள் சுகத்தை பெற்றுக்கொள்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் ஒரு சிகிச்சை முறையை வச்சிருக்கிறார். ஆண்டவர் ஒரு முறையை வச்சிருக்கிறார். அந்த முறை எப்படின்னா, அவர் வார்த்தைகளை அனுப்புகிறார். அல்லேலூயா, எல்லாம் கேட்குறீங்களா? உங்களை சரிப்படுத்துகிற வார்த்தை இந்த மெசேஜில் இருக்குது. சோதரம், உங்களை குணமாக்குற ஒரு வார்த்தை இங்கே இருக்குது. வியாதிக்கு ஒரு மருந்து இங்கே இருக்குது. உன்னுடைய பிரச்சனைக்கான தீர்வு வார்த்தைகள் அடங்கி இருக்கிறது. அந்த வார்த்தைக்குள்ள இதெல்லாத்தையும் உள்ள வச்சிருக்கிறேன். அப்போ நீங்கள் என்ன செய்யணும்? நல்லா கேட்கணும். ரிசீவ் என்கிற வார்த்தை, கிரேக்க வார்த்தை ஒரு அழகான வார்த்தை சொல்லப்படுது. அப்படின்னா என்ன? ஃபோர்சிபிளி ரிசீவாம். ரிசீவ்னா அப்படியே பிடிச்சி இழுத்துக்கிறது. அதை கிரேக்க பதம் பார்த்துட்டு பலவிதமான வார்த்தைகள் பெற்றுக்கொள்வதில் இருக்குது. சும்மா அப்படியே எப்படி எடுத்துக்கலாம், இல்லைன்னா அப்படியே பிடிக்கும். பையன் கேட்குறான், எனக்கு பணம் வேணும்னு கேட்குறான். அப்பா என்ன செய்கிறாரு? நோட் எடுத்து, என்னடா வேணும் உனக்கு பணம் அப்படின்னு 5, 10, 20 இப்படி எண்ணிக்கிட்டே இருக்காருன்னு வச்சுங்க. அவன் பார்க்குறான், பையனுக்கு சும்மா ஆர்வம் ரொம்ப அப்படியே துடிக்குது. உடனே எடுத்து கையை கட்டி பிடிக்கிறான். ஐயோ கொடுப்பா, நீ வேறு எப்போ என்னப்பா எண்ணிட்டு இருக்கிற? 5, 10, 20, 30 எண்ணிட்டு இருக்கிறிய, 100 நீ எப்போ எண்ணி முடிக்கிறது? கொடுப்பா மொத்தத்திட்டு பிடிச்சி இழுத்துக்கிறது பாருங்க, எடுத்துக்கொள்றது பாருங்க, ரிசீவ் பண்ணுறது பாருங்க. அல்லேலூயா. சில அம்மா புருஷன் கேட்பாரு, வச்சிருந்த பணத்தை நீ எடுத்தியா, என் பாக்கெட்டில் வச்சிருந்த பணத்தை நீ எடுத்தியா அப்படின்னு சொன்னால் அவர் சொல்லுவாங்க, ஆமாம் எடுத்தேன். எதுக்கு இவ்வளோ எடுத்தேன் அப்படின்னு. எனக்கு உரிமை இல்லையா, எனக்கு கல்யாணம் பண்ணுறது, எனக்கு என்ன செஞ்சீங்க, எனக்கு உரிமை, எனக்கு தேவை, நான் எடுத்துக்கொள்கிறேன், அதான் எடுத்துக்கிட்டேன் அப்படின்வாங்க. ஆனால் அவர் அமைதி ஆகிடுவார். அதுக்கு மேலே பேச முடியாது. உரிமையின் அடிப்படை, உரிமை. அவள் மனைவி என்ற ஸ்தானம் ஒரு உரிமை கொடுக்கப்படுகிறது, மகன் என்ற உரிமை கொடுக்கப்படுகிறது. அவங்களுக்கு உரிமை உங்கள்கிட்ட எடுத்துக்கொள்கிறதான உரிமையை பெற்றிருக்கிறார்கள். அல்லேலூயா. அதனால் அவங்க அதை ரொம்ப உரிமையாக எடுத்துக்கொள்கிறார்கள். எந்த ஒரு தகுதியின் அடிப்படை இல்லாமல், எந்த ஒரு காரியத்தின் அடிப்படை இல்லாமல் அவர்கள் எடுத்துக்கொள்கிறார்கள். அல்லேலூயா. அதை மாதிரி நாம் பிள்ளைகள், நாம் அவருடைய இரத்தத்தினாலே கழுவி அவர்களை ஏற்றுக்கொண்டு எத்தனை பேர்களோ அவர்கள் புத்திரராகும்படி அதிகாரம் கொடுத்திருக்கிறார். என்னத்தை கொடுத்திருக்காரு? அதிகாரம்னா என்னன்னா, உரிமையை கொடுத்துட்டார். உரிமையை கொடுத்துட்டார். சோத்திரம். அப்போ உங்க அப்பா கிட்ட இருந்து நீங்க பெற்றுக்கொள்கிறதுக்கான, எடுத்துக்கொள்கிறதான, ரிசீவ் பெற்றுக்கொள்கிறதான உரிமையை கொடுத்திருக்கிறார். அது என்ன? அந்த வார்த்தை பார்த்தீங்கன்னா ஃபோர்சிபிளி ரிசீவ்.
பிடிச்சி இழுத்துக்கிறது, பிடிக்கிறது, எடுத்துக்கொள்கிறது. அப்போ நான் என்ன சொல்ல வரேன், இப்போ பாருங்க, வார்த்தைகளை நம்ம சொல்ல போகிறோம். தேவன் நமக்கு கொடுக்குற நன்மைகளை நான் சொல்ல போகிறேன். எத்தனை பேர் ஆவலா கையை நீட்டி உங்கள் மனசை அப்படியே திறந்து வச்சு, இந்த வார்த்தை என்னது தான், இந்த வார்த்தை எனக்குரியது தான், இந்த வார்த்தை என்னுடையது தான் அப்படின்னு சொல்லி இறங்கி அதை இழுத்துக்கொள்வது, அதை பெற்றுக்கொள்வது, அதை எடுத்துக்கொள்வது, அதுதான் ஆண்டவர் அங்கே சொல்லுகிறார். பெற்றுக்கொள்ளுங்க, ரிசீவ். இந்த வார்த்தை அப்படியாக சொல்லப்படுகிறது. நீங்கள் ரெடியாக இருக்கீங்களா? அல்லேலூயா, சோத்திரம். எத்தனை பேர் வந்திருக்கிறீங்க? ரெடியாக இருக்கீங்களா? சோத்திரம். ரிசீவ் பண்ணிக்கிறீங்களா? இன்னைக்கான ஒரு விடுதலை, இன்னைக்கான ஒரு தீர்வை நீங்கள் பெற்றுக்கொள்ள போகிறீர்கள். இன்னைக்கு உன்னை குணமாக்குறதான, உன்னை சரிப்படுத்துகிறதான, உன்னுடைய பிரச்சனையை புரட்டி போடுறதான, உன் நிந்தையை அப்புறப்படுத்துகிறதான, அந்த மரணத்தை ஜெயிக்கும்படியாய், அந்த பலவீனத்தை ஜெயிக்கும்படியாய், உன்னுடைய சுகவீனத்தை ஜெயிக்கும்படியாய் ஒரு வார்த்தை இதனால உங்களுக்காக இறங்கி வரப்போகிறது. அந்த வார்த்தை உங்களை தொடப்போகுது. அந்த வார்த்தை உங்களை சந்திக்க போகிறது. நீங்கள் ஆயத்தமா? இப்போ நிறைய பேருக்கு தூக்கம் வந்துடுச்சு. சோத்திரம். கொட்டாவி விடக்கூடாது. ஏன் கொட்டாவி ஜனங்க விடுறாங்கன்னா, பிசாசு அநேகரை கொட்டாவி விட ஏன் வைக்கிறான்னா, நல்லா யோசிச்சு பாருங்க. கொட்டாவி விடும்போது 2 காதும் அடைச்சிக்கும். கொட்டாவி விட்டுட்டிங்கன்னா வார்த்தை உள்ளே போகாது. அது மாதிரி நீங்கள் இந்த பிசாசு கொட்டாவி விடாத மாதிரி உங்களை ஆண்டவர் உதவி செய்வாராக. நல்லா கவனமாக கேளுங்க. ஒரு 2 காதையும் திறந்து வச்சு கேளுங்க. தேவ வார்த்தைகள் உங்களை சந்திக்க போகிறது. நீங்கள் சர்ச்சுக்கோ இல்லை பிரசங்கத்துக்கோ வேத வசனத்துக்கோ நீங்கள் வரும்பொழுது உங்கள் கண் காதுகளை ஆவலாய் திறக்க வேண்டும். நல்லா திறக்கணும், சரியாக கேட்கணும், ஆர்வமாக கேட்கணும். இது என்னுடைய தான் எடுத்துக்கொள்கிற அளவு இது எனக்குரியது, இது எனக்காக அனுப்பப்பட்ட வார்த்தை, இது தேவனுடைய வார்த்தை, பரலோகத்திலிருந்து இறங்கி வருகிறது, என் பிரச்சனையை மாற்றுபடி இறங்கி வருது, இது என்ன சந்திக்க போகிறது, இது எனக்குள்ள மாற்றத்தை உண்டு பண்ண போகிறது. அப்படி நீங்கள் யோசிச்சிங்கன்னா நிச்சயமாகவே நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். அதுதான் ரகசியம், அதுதான் தேவனுடைய சிகிச்சை முறை, அதுதான் தேவன் வைத்திருக்கிறதான மிகப்பெரிய வழி, தேவன் வைத்திருக்கிறதான ஒரு பெரிய காரியம் அதுதான். அப்போ வார்த்தைகளை குறித்து சிந்திப்போம். அவருடைய இயேசு பேசுகிற வார்த்தைகள் ஒவ்வொன்றும் மிக ஆழமானது, பிரச்சனையை மாற்ற வல்லது, உங்களுடைய சூழ்நிலைக்கான பதிலை கொண்டு வருகிறது. ஆமென். சரி, இன்றைய தியானத்திற்காக நாம் வசனத்தை வாசிப்போம். யோவான் எழுதின புத்தகம் 16வது அதிகாரம் 33வது வசனம். என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார். These things I have spoken unto you, that in me might have peace. In the world we shall have tribulation, but be of good cheer, I have overcome the world. பாருங்க, உலகத்திலே உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயிச்சேன். என்ன சொல்றாரு? எப்பா உபத்திரம் இருக்குது, உபத்திரம் இருக்குது, பிரச்சனை இருக்குது, நீங்கள் எதிர்பார்க்குற விஷயம் கிடைக்கல, நீங்கள் எதிர்பார்க்குற சூழ்நிலை போகலை. இப்போ ஒரு குடியானவர் இருக்கான்னா, நான் விதைகளை வச்சுருக்கிறேன், நல்ல விதை வரும்னு போய் அங்கே போடுறான். ஆனால் விதை நினச்ச மாதிரி வளரல, நினச்ச மாதிரி கனி கொடுக்கல, நினச்ச மாதிரி ஈல்டு கிடைக்கல. மனசு சோர்ந்து போகிறான், உபத்திரத்துக்குள்ளே போகிறான், வேதனைக்குள்ளே போகிறான். அப்போ அவன் பலவித சூழ்நிலைக்குள்ளே கடந்து போகிறான். ஆண்டவர் சொன்னார், உபத்திரம் உண்டு. உபத்திரம் அதான் ப்ரெஸ் பண்ணுறது, நெருக்கடி, ஒரு கடினமான சூழ்நிலை, ஒரு போராட்டம், ஒரு வேதனை, ஒரு மன சஞ்சலம் உண்டாகுது. இதெல்லாம் இருக்கு, இல்லைன்னு சொல்லல ஆண்டவர். இருக்குப்பா, குடும்பம் எடுத்தால் பலதும் இருக்குது, குழப்பம் இருக்குது, பிரச்சனை இருக்குது, சண்டை இருக்குது, மனமுறிவு இருக்குது, இல்லை பல விதமான போராட்டங்கள் இருக்குது. ஆனால் அதை பற்றிலாம் பயப்படாது, அதை பற்றிலாம் கவலைப்படாது. திடன்கோல், இந்த திடன்கோல் போல்ஸ்டர் அப்படின்ற ஒரு பாத்திலேருந்து சொல்கிறாங்க. அப்படின்னா நல்ல சப்போர்ட், நல்ல சப்போர்ட். இப்போ போல்ஸ்டர் பார்த்தீங்கன்னா சீட்டில் உட்காரும் போது பெருசாக ஒரு திண்டி மாதிரி கொடுப்பாங்க. உட்காரும்போது அதை அப்படியே சப்போர்ட் பண்ணிட்டு அப்படியே ஹாயாக உட்காருவாங்க. அதே மாதிரி ஆண்டவர் அவர் சொல்கிறாரு, உனக்கு ஒரு சப்போர்ட் நான் இருக்கிறேன், நான் இருக்கேன்ப்பா, சாஞ்சுக்கோ, என் மேலே என்னை சார்ந்துக்கோ, என் வார்த்தையின் மேலே சார்ந்துக்கோ, பயப்படாத, நான் இருக்கிறேன், தைரியப்படுத்துகிறார், உன்னை நேராக நிற்கும்படி வைக்கிறார், போல்டாக சந்திக்கும்படி உன்னை ஏற்படுத்துகிறார், பார்த்தலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தை உனக்குள்ளே உண்டாக்குகிறார். நீ இதை எது ஜெயிச்சிடலாம், இது அவனுக்கு ஒன்றும் பெரிய பிரச்சனை கிடையாது அப்படின்னு எண்ணத்தை
அப்படின்னு ஒரு சப்போர்ட்டை, அப்படின்னு ஒரு உந்துதலை, அப்படி உள்ள இன்னர் நம்ம சப்கான்ஷியஸ் மைண்டில், மனதின் ஆழத்தில் அல்லது ஆழ் மனசில் ஒரு சக்தியை உண்டு பண்ணி தருகிறார், ஒரு தைரியத்தை உண்டு பண்ணி தருகிறார், ஒரு சப்போர்ட் சிஸ்டம். ஹல்லேலூயா. இந்த சப்போர்ட் சிஸ்டம் வந்து ஆண்டவர் தான். இந்த சப்போர்ட் ஒரு நாளும் குறைஞ்சிடாது. ஆண்டவர் அந்த முந்திரை வசனம் சொல்லும்போது, நான் தனித்திறேன், ஏப்பா நீ எல்லாம் இருக்கிறீங்க, சப்போர்ட்டிவாக இருக்கிறீங்க, 12 பேர் சப்போர்ட், எங்கே போனாலும் வரீங்க. ஒருத்தர் வந்து எல்லாத்தையும் சாப்பாடு ரெடி பண்ணுறீங்க, அது ரெடி பண்ணுறீங்க, எனக்கு வேண்டியதெல்லாம் செய்கிறீங்க, நான் படுக்கிறதுக்கு ரூம் ரெடி பண்ணுறீங்க, பிரயாணத்தை ரெடி பண்ணிக்க எல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறீங்க, ஆயத்த பணியெல்லாம் செஞ்சுட்டு இருக்கீங்க, எல்லாம் விட்டுட்டு போயிடுவீங்க. சப்போர்ட் சிஸ்டம் போயிடுச்சு, நான் கவலைப்பட மாட்டேன். என்னை சப்போர்ட் பண்ணுற ஆளுலாம் எல்லாம் போட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க, சப்போர்ட்டுக்கு ஒருத்தர் இல்லைங்க, என்னை சப்போர்ட் பண்ணுறதுக்கு யாருமே இல்லைங்க அப்படி. இன்னும் கூட சில பேர் சொல்லுவாங்க, நான் கூட என் மனைவிட்டு அடிக்கடி சொல்லுவேன், என்னை இயேசு தவிர யாரும் எனக்கு உதவி செய்யறதுக்கு ஆள் இல்லை அப்படின்னு. அப்போ அவர் சொல்லுவா, அவர் ஒருத்தர் போதாதா அப்படின்னு. ஆமா, உனக்கு ஒருத்தர் போதாதா? இயேசுன்ற ஒரு சப்போர்ட் சிஸ்டம் உனக்கு போதாதா? சோத்திரம். உங்ககிட்ட சொன்ன பாருங்க, சப்போர்ட் சிஸ்டம். அவர் ஒரு சப்போர்ட் சிஸ்டம் மாதிரி இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. அவர் 10,000 பேர் விட அதிகமானவர் சொல்லப்பட்டிருக்குது. 10,000 பேர் சப்போர்ட் வரும். அந்த சப்போர்ட்டை காட்டிலும் மிகப்பெரிய சப்போர்ட் இந்த ஆண்டவர் உனக்கு. அவர் உன்னை சப்போர்ட் பண்ணி உன்னை நடத்துகிறார். பயப்படாதே, கலங்காதே, திகைய, திடன் கொள்ளுனா சோதரம். நீ திடன் கொள்ளு, சேரம், டேக் ஹார்ட். ஏப்பா மனசை தைரியப்படுத்திக்கோ, உன்னை சரி பண்ணிக்கோ. நாளைக்கு சந்திக்க போகிற பிரச்சனை நீ தான் ஜெயிக்க போகிற. அல்லேலூயா, சோதரம். ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. இன்னும் கொஞ்சம் நல்லா சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா, ஆமென். பெரிய சப்போர்ட் சிஸ்டம் ஆண்டவர் உனக்குள்ளே வைத்திருக்கிறார். சரி, உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார். மேலே என்னங்க உலகத்தை ஜெயிச்சாரு? உலகம்னு சொன்னாதானே உங்களுக்கு அது புரியும். உலகம்னு என்னன்னு சொன்னாதான் அந்த உலகத்தை நம்ம எப்படி ஜெயிக்கன்னு தெரியும், அந்த உலகத்தில் என்ன பிரச்சனை இருக்குன்னு தெரியும். வேதத்தில் பார்த்தீங்கன்னா உலகம்னா பல காரியங்களும் சொல்லப்படுகிறது. ஆண்டவர் ஆதியாகமம் 1:1 சொல்லும்போது, இதோ வானத்தையும் உலகத்தையும் நான் படைத்தேன். அந்த அவர் படைச்சேன்னு இருக்கிறார். நாம் பார்க்கிறது எழுத்தின்படியான உலகம், இயற்கை எழில் நிறைந்த ஒரு உலகம். அப்படியே சுற்றிக்கிட்டு இருக்குது, சுற்றுது. ஒரு செகண்ட் கூட கம்மி இல்லாமல் சுற்றிட்டு இருக்குது. சூரியனை சுற்றி வருது, அதுவும் நீள்வட்ட பாதையில் சுற்றிட்டு வருது, அது பாட்டு சுற்றிக்கிட்டே இருக்குது. அது ஒரு உலகம். அந்த உலகத்தை ஆண்டவர் படைச்சார். ரெண்டாவது, உலகம் என்கிறது வந்து ஜனத்தை குறிக்கும். இங்கே இருக்கிறது உலகம். எப்பா இந்த உலகம் என்னை பற்றி என்ன நினைக்கும் அப்படின்னா, மரம் செடி கொடி மலைலாம் என்ன நினைக்கணும் அர்த்தம் இல்லை. உலகத்துடைய மக்கள் என்னை குறித்து என்ன நினைப்பாங்க, உலகம் என்னை குறித்து என்ன யோசிக்கும், உலகம் எனக்கு என்னை பற்றி எனக்கு என்னென்ன செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுற ஒரு விதம் இந்த உலகத்தில் இருக்க ஜனங்களை குறிக்கும், மக்களை குறிக்கும், ஜனங்களை குறிக்கும் உலகம். நல்லா கவனிங்க, உலகன்றது என்ன, அது ஒரு ஜனங்களை குறிக்கும். ஆண்டவர் சொன்னார், பிதாவாகிய தன்னுடைய குமாரனை அவர் இந்த உலகத்துக்குள்ளே அனுப்பினார் அப்படின்னு போடுறது. அப்போ உலகத்துக்குள்ளே அனுப்பினார்னா, அப்போ உலகன்ற இந்த மக்களுக்காக அனுப்பினார். அவர்களுக்காக அவர் பலியாய் ஒப்பு கொடுத்தார். இந்த ஜனங்களுக்காக, இந்த உலகத்திலே வாழ்கிற மக்களுக்காக, இந்த உலகத்திலே வாழ்கிற மனுக்குலத்திற்காக. மனுக்குலம் அப்படின்னு அது ஒரு வார்த்தையில் சொல்லப்படுகிறது. இன்னொரு விதத்தில் அது சொல்லப்படுகிறது உலகம் என்றால் சிஸ்டம், ஆர்டர். இந்த உலகம் ஒரு சிஸ்டத்தில் இயங்கி கொண்டிருக்கிறது. இந்த உலகம் ஒரு அமைப்பின் கீழே இயங்கி கொண்டிருக்கிறது. இந்த உலகத்துடைய எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்கனைஸ்டாக இருக்குது. ஒரு நாடுன்னு எடுத்தால் ஆர்கனைஸ்டாக இருக்குது. பலவிதமான டிபார்ட்மெண்ட்டு, பலவிதமான காரியங்கள், பலவிதமான ஒழுங்குமுறைகள், ஒழுங்கு விதமான சிஸ்டம் இயங்குகிற விதம், அது ஒரு ஆர்டராக ஒவ்வொரு காரியத்திலே அது அமைக்கப்பட்டு இருக்கிறது. அப்போ அதுதான் இந்த உலகம் என்று சொல்லுகிறார். அப்போ இந்த உலகம் இப்படி சிஸ்டத்தில் தான் வைத்தார். இந்த உலகம் இப்படி தான் இயங்கணும், இப்படி தான் ஜனங்கள் இயங்கணும், ஜனங்கள் இப்படி தான் இருக்கணும், ஜனங்கள் இப்படிலாம் செய்யணும், ஜனங்கள் இப்படித்தான் அவங்க ஒழுக்க நெறிகளை அவங்க இப்படி கடைபிடிக்கணும் அப்படின்னு வைத்தார். ஒரு ஆர்கனைசேஷன் அப்படின்னா ஒரு ஒழுங்குமுறை அந்த ஆர்கனைசேஷனில் இருக்குது. எம்டி இருக்கிறாரு, மேனேஜர்ஸ் இருக்கிறாங்க, அப்புறம் பலவிதமான டிபார்ட்மெண்ட் இருக்குது. இவங்கெல்லாம் அவங்களுக்கு முன்னாடி ரிப்போர்ட் கொடுத்து அங்கே மேலே வரலையும் போகும்போது ஒவ்வொருத்தருக்கு விரோதமாய் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதத்தில் சப்போர்ட் பண்ணுறாங்க, ஒவ்வொரு விதத்தில் உதவி செய்கிறாங்க. அவங்களுடைய வாழ்க்கை ஒவ்வொருத்தரும் நன்மைகளை பெற்றுக்கொள்கிறாங்க, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறாங்க. அது திறமையின் அடிப்படையில், அறிவின் அடிப்படையில், அவங்களுடைய உண்மையின் அடிப்படையில் இவைகள் அமைக்கப்படுகிறது.
அதுதான் அந்த சிஸ்டம். இந்த உலகம் முழுவதும் ஒரு சிஸ்டத்தில் இயங்கி கொண்டிருக்கிறது, ஒரு ஒரு ஒழுங்கின்படி இயங்கி கொண்டிருக்கிறது. ஆண்டவர் பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தை அழகாய் படைத்தார். அப்போ ஆண்டவர் உலகம் சொல்கிறது என்னன்னா, இந்த உலகத்தில் இயங்கி கொண்டிருக்கிற, அழகா இயங்கி கொண்டிருக்கிற, ஒவ்வொருவருக்கும் நன்மை பயக்கிற வகையில், ஒவ்வொருவருக்கும் நல்ல ஒரு சந்தோஷமாய் சமாதானமாக சூழ்நிலை உருவாக வேண்டும் என்ற அமைப்பின் கீழே ஒவ்வொன்றத்தையும் ஆண்டவர் அழகாக அமைச்சு வச்சிருக்கிறார். ஆனால் இந்த சிஸ்டத்தை கொலாப்ஸ் பண்ணுறதுக்கு, இதை பண்ணுறதுக்கு கூட இன்னொரு பிரச்சனை வருது. அது என்ன? அந்த ஒழுங்கை கெடுக்கிறது, அந்த பிரச்சனையை உருவாக்குறது, ஒரு விதமான ஆட்களை உள்ளே கொண்டாந்து போடுறது. இப்போ பயிர் விளையுது, உங்களுக்கு நல்ல ஒரு வேணும், ஒரு மூட்டை கொண்டு போய் போடுறீங்க, போட்டு நல்லா நிலத்தை சும்மா ஆழப்படுத்தி அகலப்படுத்தி இழுது நல்லா எருலாம் போட்டு பயிரை விளைகிறீங்க. அப்போ பார்த்தீங்கன்னா சத்ரு வரான். சத்ரு என்ன பண்ணுகிறான்? உள்ள கலையான விதைகளை விதைச்சிடறான், உள்ள கலைகளை விதைச்சு விட்டுறான். பாருங்க, உலகத்துக்குள்ளே பிசாசு அங்கே உள்ளே கொண்டு வந்து கலைகளை விதைக்கிறான். விதைச்ச உடனே அது ஒழுங்கு கெட்டு போகுது. 100 மூட்டை அறுக்கிற இடத்துல 40 மூட்டை அறுக்கிறீங்க. இல்லது பூச்சிக்கு அந்த செடிகள், அந்த கலைகள் மத்தியில் பூச்சிகள் உருவாகி அநேக காரியங்களை கெடுக்கிறது. அப்போ பூச்சிகள் வருது, அது வருது. இந்த ஒழுங்காக இயங்குகிற இந்த சிஸ்டம், இந்த ஒழுங்கு, இந்த சரியாய் போய் கொண்டிருக்கிற, அது ஒரு நேர்கோட்டில் போயிருக்கிற சிஸ்டத்தை குழப்பபடி, அதை கன்ஃபியூஸ் பண்ணும்படி என்ன பண்ணுறது? இன்னொரு அதை குலைக்கும்படி இன்னொரு எதிர்ப்பு சக்தி வேலை செய்யுது, அந்த சிஸ்டத்தை குழப்பிடுது. அந்த போகிற அந்த காரியத்தை அது முரண்பாடாக்கி விடுகிறது. அதை ஏருக்கு முன்னுக்கு பின்னா முரணாக்கி விட்டவுடனே அதுக்கு வேலை செய்ய மறுக்கிறது, வேலை செய்ய மாட்டேங்குது. கம்ப்யூட்டர் பார்க்குறோம், ரொம்ப அழகாக இருக்குது. கீபோர்டு வழியாக சிஸ்டம் சிபியூ என்னவோ வச்சுருக்காங்க. அங்கே சிபியூ இருக்குது, அங்கே ஹார்ட் டிஸ்க் இருக்குது, இங்கே பலவிதமான என்னென்னமோ கிராஃபிக் கார்டு ஏதோ இதெல்லாம் இருக்குது. இது நல்லா இயங்கிட்டு இருக்குது. எது கேட்குறீங்களோ அந்த டேட்டாஸ் அழகாக வருது, கால்குலேஷன் அழகாக போட்டு கொண்டு வந்து உங்களுக்கு திரையில் காமிக்குது. திடீர்னு பார்த்தோன்னா வேலை செய்ய மாட்டேது. டேட்டாஸை காணும், அதை காணும், இதை காணும், எல்லாம் வரல, கேட்கறது வரல, தப்பாக காமிக்குது, இயங்க மாட்டேதுன்னா என்னடா கோளாறுன்னு பார்த்தா வைரஸ் உள்ளே பூந்துடுது. இல்லையா? வைரஸ் உள்ளே பூந்துடுது. அதை ஒருத்தர் என்ன பண்ணுறான், அவனுக்கு என்னன்னா, இது என்னடா நல்லா இருக்கிறானுங்க, கரெக்டாக ஒழுங்காக வேலை செஞ்சுருக்கானுங்க, இவனுக்கு பல குழப்பம், இவனுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறானுங்க அப்படின்னு அவனுக்கு போகாமல் அவன் என்ன பண்ணுறான், வைரஸ் எழுதி அனுப்பிச்சிட்றான். அனுப்பிச்ச உடனே ஒரு சிஸ்டத்துக்குள்ளே பூந்துடுது. சிஸ்டம் வேலை செய்ய மாட்டேது. அல்லேலூயா. சிஸ்டம் சரியாக இயங்க மாட்டேது. சிஸ்டம் ஒரு பிரச்சனையை உண்டாக்குது. அது விரும்பினபடி வேலை செய்ய மாட்டேது. அது தன்னுடைய ஆர்டரில் இல்லை. அதுதான் இங்கே நடக்குது. என்ன நடக்குது? வைரஸ் எழுதுறவன் பிசாசு. பாருங்க, எப்படிப்பட்ட உதாரணம் சொல்ல வேண்டியதாக இருக்குது. சோத்திரம், என்னென்ன உதாரணம் சொல்ல வேண்டியது பாருங்க. இப்போ மாடர்னுக்கு ஏற்ற மாதிரி மாடர்னாக சில உவமைகள் உதாரணம் சொன்னால் தான் உங்களுக்கு புரியுது. சரி, அப்போ வைரஸ் எழுதி ஒரு ஆள் இருக்கிறான், அவன் தான் சாத்தான். அவன் என்ன பண்ணுறான், உள்ளே பூந்து எல்லாத்தையும் குழப்புறான். ஒவ்வொன்றத்துலேயும் வைரஸை ஏற்றி விட்டுறான். வைரஸை ஏற்றி விட்டோன்னா குழப்பம் ஜாஸ்தியாகுது, பிரச்சனை ஜாஸ்தியாகுது, பல விதமான போராட்டங்களில் அது கொண்டு போய் நிற்குது. அவரே அழுக வந்துடுது, கண்ணீர் வந்துடுது, நினச்சது நடக்கலை, வேதனை, உபத்திரவம்லாம் வந்து போகுது. அப்போ ஜனங்கள் இப்படி தான் உபத்திரவம் போடுறாங்க. பாருங்கள், ஆண்டவர் சொன்ன ஒழுங்கு இல்லை. அந்த ஒழுங்கை கடைப்பிடிச்சா ஏன் உனக்கு இந்தப்பட்ட பிரச்சனை, ஏன் இப்படிப்பட்ட சூழ்நிலை? அது ஒழுங்கு தவறுறதுனால பிரச்சனை வருது. அது குழப்பறதுக்கு ஒரு ஆள் இருக்கிறான். அப்போ தெளிவான அறிவோட தெளிவான காரியங்களை செய்யும் போது தான் நமக்கு இந்த காரியங்கள் நமக்கு விளங்கும். சரி, இந்த உலகம் இப்படி இந்த காஸ்மாஸ், அந்த கிரேக்க பதம் காஸ்மாஸ் என்று சொல்லப்படுகிறது. இந்த சீர்கட்ட ஒழுங்கு கட்ட சிஸ்டம் குழம்பி போன அல்லது வைரஸ் ஏற்றப்பட்ட இந்த சிஸ்டத்தில், அல்லேலூயா, புரியுதுன்னு நினைக்கிறேன், சோத்திரம், அதன் மூலமா இவங்களுக்கு உபத்திரம் ஏற்படுகிறது. உபத்திரம் அதனால தான் ஏற்படுகிறது. பாருங்க, இயேசு பல இடங்களில் சொல்றாரு, வசனம் காட்சிட்டே போகலாம், நீங்க உலகத்துக்குரியவர்கள் அல்ல அப்படின்னு சொல்றாரு. இந்த உலகத்தில் பார்த்தீங்கன்னா, இந்த உலகம் என்ன பகைச்சது அதுபோல் உங்களையும் பகைக்கும். உங்களை விரோதியாக நினைக்குது. நீ உங்களை விரோதியாக நினச்சி உங்களுக்கு பலவிதமான இடைஞ்சல்களையும் போராட்டத்தையும் பலவிதமான சூழ்நிலையும் இந்த உலகத்தில் உங்களுக்கு கொண்டு வருகிறது. அதை பார்த்து கலங்காதீங்க. ஏன்னா இது ஒழுங்கு கட்ட ஒரு பிசாசனுடைய ஆளுகைகளுக்குள்ள இந்த உலகம். இன்னும் சில வசங்களை போடுறது, இந்த உலகம் பொல்லாங்கனுக்குள் இருக்கிறது. பொல்லாங்கன்
சாத்தானுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள, சாத்தானுடைய காரியத்துக்குள்ள இந்த உலகம் இருக்கிறது. அதனால உங்களுக்கு பலவிதமான போராட்டங்கள், சூழ்நிலைகளை நீங்கள் சந்திக்க வேண்டியிருக்கிறது, பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியிருக்கிறது, என்ன பண்ணுறது தெரியாமல் முழிக்க வேண்டியிருக்குது. அல்லேலூயா. சரி, இந்த உபத்திரவம் உண்டு, நான் ஜெயிச்சிட்டேன் அப்படின்றார். ஆமென். சரி, இப்போ பாருங்க, இந்த குடும்பம் இந்த நாம் எடுத்துக்கொள்வோம். ஆண்டவர் ஆதாம் ஏவாளை அழகாய் அவர் படைத்தார். ஒரு தோட்டத்துக்குள்ளே அவர் வைத்தார். தோட்டத்துக்குள்ளே வச்சு அந்த தோட்டம் ஏதேன்கிற தோட்டம். அந்த தோட்டத்துக்கு ஏதேன்னா சந்தோஷம், சந்தோஷம் என்கிற தோட்டத்தில் ஆதாமும் ஏவாளையும் அவர் படைத்தார். அப்போ ஆதாம் ஏவாளை படைத்து அவளை சொன்னார், நீங்கள் எல்லாம் ஆண்டு கொள்ளுங்கள். பறவைகள் இருக்குது, என்ன ஒன்று தான்ப்பா, எந்தெந்த மாடு எதை உழன்னு எடுத்துக்கிறே எடுத்துக்கோ, எதெல்லாம் வேணுமோ எடுத்துக்கோ, எதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுமோ பண்ணுங்கோ. அங்கே பார்த்தீங்கன்னா 4 நதி ஓடுது, 4 நதியில் பார்த்து ஒரு இடத்துல தங்கம் விளையுது, வைரம் விளையுது, அப்படியே போனால் எக்கச்சக்கமாக இருக்குது. என்ன வேணால் செஞ்சு ஆபரணம் செஞ்சு போட்டுக்கோ, சந்தோஷம். அது மாதிரி பழங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பழ மரங்கள்லாம் வச்சுட்டேன். ஒவ்வொரு கனியும் ஒரு டேஸ்ட்டு. இப்போ கூட சொன்னாங்க, மாம்பழத்தில் 2000 வகை இருக்குதான். 2000 டேஸ்ட்டு. அப்போ நீ சாப்பிடுப்பா, சந்தோஷமாக இரு அப்படின்னு சொல்லிட்டார். சொல்லிட்டு ஒரே ஒரு பிரச்சனையும் ஒரு காரியத்தையும் வச்சுட்டார். என்னன்னா, நன்மை தீமை அறியத்துக்க கனியை அங்கே வச்சுட்டார். இது ஒரு மரத்தை மட்டும் சாப்பிடாதப்பா, எல்லாத்தையும் சாப்பிடு, ஒன்றுத்தை மட்டும் நீ சாப்பிடாத அப்படின்னு அவர் வச்சுட்டார். இதான். அப்போ பாருங்க, அவனுக்கு ஆண்டவர் சொன்னார், உனக்கு ஏற்று துணையை நான் உண்டாக்குவேன். யார்? ஏவாளை. ஆதாமை படைச்சிட்டு, ரொம்ப நல்லா இருக்கு, நான் ரொம்ப நல்லது அழகாக படைச்சிருக்கிறேன், ரொம்ப அருமையாக இருக்குது, இன்னும் சந்தோஷத்தை இன்னும் உனக்கு நிறைவாக்க முடியும், இன்னும் உனக்கு ஏவாளை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்ற துணை என்று வேதம் சொல்கிறது. ஏற்ற துணை. அப்போ ஏற்ற துணையாக அவனுக்கு அவர் கொடுத்தார். ஆனால் அது ஏற்ற துணையாக இருந்ததா? இல்லை, ஏற்ற வினையாக இருந்தது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நிறைய பேர் தான் சொல்லுவாங்க, ஏற்ற துணைன்னு கொடுத்தாரு, அது துணையாது, அது சரியான வினைங்க, அது பண்ணுற பிரச்சனை கொஞ்சம் நஞ்சம் இல்லை, மண்டையே குழம்புது, பைத்தியமே பிடிக்குது அப்படின்னு. இதுதான் ஆதாம் சொல்கிறான். நீங்கள் ஏற்படுத்திருந்தானே ஏவாள், நீங்கள் ஏற்படுத்திருந்தானே, நீங்கள் உருவாக்கி கொடுத்தானே ஏவாள், நீங்கள் நல்ல பீஸாக கொடுக்கல, டிஃபெக்டட், ஏதோ டிஃபெக்டான ஆளை கொடுத்துட்டீங்க, ஏதோ குழப்படியான ஆளை கொடுத்தீங்க, அது கொண்டு என் வாழ்க்கையே குழப்பிடுச்சு, என்னை வேதனைகளை கொண்டு போயிடுச்சு, எனக்கு சாப்பிட கொடுத்து என்னை பிரச்சனைகளை கொண்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறான். அப்போ ஆண்டவர் ஒரு சரியில்லாத துணையை கொடுத்தாரா? அப்போ அவன் சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னா, நீங்கள் சரியான துணையை கொடுக்கல, துணைன்னு கொடுத்து ஒரு வினையை எனக்குள்ள அனுப்பிட்டீங்க பாருங்க, அவ்வளோதான் எல்லாம் கெட்டு போச்சு அப்படின்னு நாங்கள் சொல்கிறான். அவளை கேட்டால் பிசாசை சொல்கிறான், நீங்கள் நான் நல்லா இருந்திருப்பேன், எதுக்கு பிசாசை நீங்கள் உருவாக்கி பிசாசை கூட நீங்கள் விட்டீங்க, தள்ள பிசாசை எதுக்கு அனுமதிச்சிங்க, அவன் வந்ததுனால தான் எல்லாம் பிரச்சனை கெட்டு போச்சு அப்படின்னு அவன் சொல்லுகிறான். இப்போ ஆண்டவர், இப்போ என்ன பிரச்சனை, ஏன் அப்படி ஆண்டவர் இப்படிப்பட்ட காரியத்தை படைச்சாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ஆண்டவர் மேலே கோபம் வருது. இல்லை, ஆண்டவர் துணையாக படைச்சாரு, நல்லது தான். ஆனால் அந்த துணையிலையும் நீ புரிஞ்சு கொள்ளணும், நாம் துணையாக இருக்கணும், அதுவும் ஆண்டவருடைய சித்தத்தின்படி வாழ்ந்தாதான், ஆண்டவர் சொன்ன கோட்பாடுகளை கை கொண்டு, ஆண்டவர் சொல்லி அவருடைய சித்தத்தை, அவருடைய விஷயம் என்ன, அவருடைய காரியம் என்ன என்பதை அறிந்து கொண்டு, நீங்கள் புரிந்து கொண்டு நீங்கள் வேலை செய்யும் பொழுது நீங்கள் நிச்சயமாக நல்ல துணையாக இருப்பீர்கள். அது ரொம்ப அற்புதமான ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். அது நீங்கள் அநேகருக்கு பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும். எல்லாம் அழகாக அதன்படி இயங்கும். அப்போ சத்துரு என்ன பண்ணுகிறான், அங்கே பிரச்சனை உருவாக்குறான். ஒரு வசனம் அதற்கு முன்பு வாசியுங்கள். யோவான் 1 யோவான் 2:16-17. ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையுமாகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தில் உண்டானவைகள் அப்படின்னு சொல்றது. அப்போ பாருங்க, அவர் ஒரு கனியை பிடிச்சார். ஆனால் மனுஷனுக்கு ஆப்ஷனல், நான் எனக்கு தெரிந்தெடுக்கிற உரிமையை அவனுக்கு கொடுத்தார், ஒரு சுதந்திரத்தை கொடுத்தார். அவனோட மிஷின் மாதிரி படைக்கலை, அவனை அப்படியே இப்படி தான் இயங்கணும், இப்படி தான் செய்யணும் அப்படின்னு சொல்லலை. அவனுக்குள்ள ஒரு நல்ல அவனை தன்னிச்சையாக செயல்படுகிறவனாய் அவனை அவர் படைத்தார். அதே டைமில் அவன் கோட்பாடுகளை புரிந்து கொள்ள வேண்டும், அவன் ஆண்டவர் வகுத்த வழிகளை அவன் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று தேவன் விரும்பினார். இன்னும் கூட அந்த
ஏவலுடைய அந்த ஸ்டேட்மெண்ட்டை பாருங்க, அது வித்தியாசமாக இருக்கும். ஆதியாகமம் 3:6 அப்பொழுது ஸ்திரீயானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமாய் இருக்கிறது என்று கண்டு அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தாள், அவனும் புசித்தான். அப்பொழுது ஸ்திரீயானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதுக்கு, பாருங்க இதே தான் உலகத்திலிருந்து இப்போ புதுசாக ஒன்று உண்டாகுது. புதுசாக அந்த உலகத்தில் இன்னொரு வைரஸ் எழும்புது, ஒரு புதுசான ஒரு காரியம் உண்டாகுது. இதுதான் அங்கே நம்ம பாசனம். இதெல்லாம் பிதாவினால் உண்டானவைகள். அந்த இடத்துல என்ன வாசிக்கிறோம்? மாம்சத்தின் நிச்சயம், கண்களின் நிச்சயம், ஜீவனத்தின் பெருமை ஆகிய உலகத்தில் உள்ளவைகள்லாம் பிதாவினால் உண்டாவினல்ல. இப்போ ஏன் இந்த விளக்கப்பட்ட கனி இன்னொரு சிஸ்டம் வேலை செய்யுது, இன்னொரு காரியம் வேலை செய்யுது. ஒரு மனுஷன் இருக்கான்னு வச்சுக்கோங்க, அவன் அப்படியே நடந்து போகிறான், அவன் வாழ்க்கை பயணத்தில் போகிறான். 2 வழி பிரியுது. லெஃப்டில் ஒரு வழி பிரியுது, ரைட்டில் ஒரு வழி பிரியுது. லெஃப்டில் வழி பார்த்தீங்கன்னா ரொம்ப ப்ராடாக இருக்குது, ரொம்ப விசாலமாக இருக்குது, ரொம்ப அகலமாக இருக்குது. ஜனங்க ஆடி பாடி ஒரே கொண்டாட்டம் தான். சோத்திரம் விரும்பினதெல்லாம் செய்கிறாங்க. அது அவங்க வேண்டியதெல்லாம், அவங்க எதை லைக் பண்ணாலும் எப்படி இப்படிலாம் வாழணுமோ அப்படிலாம் வாழறாங்க. எப்படி இப்படிலாம் அவங்களுக்கு விருப்பப்படுதோ, எது கண்ணில் தெரியுதோ, எது ஆசைப்படுறாங்களோ அதை அவன் பார்க்க முடியும். எது புசிக்கணும் விரும்பாலும் எதெல்லாம் அவன் புசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சந்தோஷமாக நிறைய பேர் அந்த பக்கம் போயிட்டு இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நேரம் ரொம்ப அகலம், ரொம்ப கம்மியான பாதை, நெருக்கிட்டு போகிறாங்க. ரொம்ப ஒரு பெரிய சந்தோஷமாக இல்லை, பெரிய ஒரு இதாக இல்லை, சுவாரஸ்யம் இருக்கிற மாதிரி தெரியல. ஆனால் அவங்க ரொம்ப ஒரு கோட்பாடு கூட அவங்க அவங்க விருப்பத்தின்படி இல்லை. தேவன் நமக்கு என்ன வச்சுருக்காரு, கடவுள் இதெல்லாம் வேணான்னு சொன்னால் எனக்கு வேணாம், கடவுள் சொன்ன சித்தம் என்ன, அவர் விருப்பம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நடந்து போயிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அந்த வழி ரொம்ப குறுகலாக இருக்குது. ஆண்டவர் சொன்னார், நீங்கள் குறுகலான வழி, கொஞ்சம் அப்படி கொஞ்சம் நெருக்கத்தோடு கூட போகிறாங்க. இப்போ ஒரு சின்ன ஒரு இல்லஸ்ட்ரேஷன் நான் பார்த்தேன். என்னன்னா, ஒரு மனுஷன் செத்து போயிட்டான். செத்து போயிட்ட பிற்பாடு அவங்க என்ன பண்ணாங்க, அவனை ஒரு தூதர்கள் கூப்பிட்டு வந்தாங்க. நேராக மோட்சத்துக்கு கொண்டு வந்தான். ஒன்று அவன் சொன்னான்னா, மோட்சத்தில் எட்டி பார்த்துருக்குறான். மோட்சத்தில் எட்டி பார்த்தாக்க ஒரே வெளிச்சமாக இருக்குது. ஆள் அப்படியே பொறுமையாக நடந்து போயிட்டுருக்கிறான். ஒரே சத்தம் ஒன்றும் இல்லை, ஆர்ப்பாட்டம் இல்லை, ஒன்றுமே இல்லை. ரொம்ப சமாதானமாக இருக்குது. ரொம்ப எவனும் ஒரு பெரிய இதெல்லாம் இல்லை, ரொம்ப அமைதியாக எல்லாம் நடந்துட்டு இருக்குது. ரொம்ப அழகாக நடந்துட்டு இருக்குது, ரொம்ப இதாக இருக்குது. அவன் சொன்னான்னா, நான் மோட்சத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி நான் நரகத்தையும் ஒரு ட்ரிப் பார்த்துட்டு வரலான்னு பார்க்குறேன், அப்புறம் வேணா நான் செலக்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு. ஒன்று அவன் சொன்னான், சரி பாப்பா, நரகத்தை பார்க்கணும் தான் விரும்புகிறேன். பேதுரு வந்தார், பாப்பா கூட்டு பாப்பா அவரை நரகத்தை கொண்டு போய் காமி, அவர் 2 இடத்துல எது பிடிக்குதோ அவர் அங்கே போயிடுவார். அப்போது பாருங்க, 2 இடத்துலையும் பெரிய டிஸ்பிளே போர்டு வச்சுருக்காங்க. மோட்சத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய டிஸ்பிளே போர்டில் அதை காமிக்கிறாங்க. உள்ளே எப்படி இருக்குன்னு அங்கே டிவியில் போடுற மாதிரி போட்டு காமிக்கிறாங்க. நரகத்தில் பார்த்தாக்கா அங்கே ஒரு போர்டு வச்சுருக்குது. சும்மா ஜாலி, ஆட்டம் பாட்டம் குடிச்சிக்கிட்டு ஒரே டான்ஸும் கும்மாலமும் ஒரே இதுவும் விரும்பினதை குடிச்சிக்கிட்டு சந்தோஷமாக பயங்கரமாக இருக்கிறாங்க. வர சந்தோஷத்தில் கத்திக்கிட்டு கலடா பண்ணி ராக் மியூசிக் பயங்கரமாக அடிச்சுக்கிட்டு ஒரே சத்தமாக இருக்குது. அவனுக்கு பிடிச்சி, என்னடா இது மோட்சம், சுவாரஸ்யமே இல்லை, இது போடுறா எவ்வளோ ஜாலியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தூதர்கிட்ட சொன்னானே, எனக்கு வேணாம் ஏன் மோட்சம், அது ரொம்ப அமைதியாக இருக்குது, ஒன்று இருக்குது, ஒரு பெரிய சுவாரஸ்யம் இருக்கிற மாதிரி தெரியல, இதுதான் சுவாரஸ்யமாக இருக்குது, கண்களுக்கு ரொம்ப அழகாக இருக்குது, ஒரு என் புத்தியை தெளிவிக்கிற மாதிரி இருக்குது, என் புத்திக்கு ஏற்ற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி அவன் என்ன பண்ணானா, உள்ளே போனானா. சும்மா உள்ளே போய் ஜாலியாக டான்ஸ் ஆடலான்ட்டு உள்ளே போனான். என்ட்ரன்ஸ் உள்ளே போனால் விட்டானா ஒரு அரை ஒருத்தன் பலார்னு ஒரு பிசாசு நின்றுட்டு இருந்தானா, கொம்பு வச்சு விட்டானா ஒரு அரை பலான்னு கீழே போய் விழுந்துருக்கிறான். என்னடா அடிக்கிற அப்படின்னு அவன் சொன்னானா, பிடிச்சிட்டு போவான். உடனே கத்துறானா, வாங்கடா எல்லாரும் இப்படி பிடிச்சிட்டு போய் தீயில போடு, அங்கே இருக்கிற சட்டியில் போட்டு வந்துடுறான், அவனை கொண்டு போய்ட்டு உள்ளே போய் போடு, அந்த நெருப்பு சூளையில் கொண்டு போய் போடு அப்படின்னு சத்தம் கேட்டுச்சான். அவன் சாட்டையோட வந்தான். அவன் சொன்னானா, என்ன பெரிய போர்டு வச்சுருந்தேன், அந்த மாதிரி இருக்குன்னு பார்த்தேன், நீ கொண்டாந்து இப்படி உள்ளே வச்சிருக்கிய அப்படின்னு. அப்போ அவன் சாத்தா சொன்னானா, டேய் அது எங்கள் டிஸ்பிளே போடுறா, கம்பெனி போர்டு, அப்படி தான் வைப்போம், இல்லைடா நீங்கள் எப்படி வருவீங்க, அந்த போர்டை வச்சு உள்ளே வந்தவொடனே தான் இனிமேல் தானே அவனுக்கு ட்ரீட்மெண்ட் இருக்குது அப்படின்னு. அவன் சொன்னான், ஐயோ எனக்கு வேணாம், நான் மோட்சத்துக்கு அப்புறம் அதெல்லாம் முடிஞ்சு போச்சு கதை, நீ சூஸ் பண்ணிட்டல,
நீ செலக்ட் பண்ணிட்டல, வா அப்படின்னு சொல்லிட்டு இழுத்துட்டு போய் அடி இழுத்துட்டு போயிட்டு முதுகு தோலை உரிச்சு பூச்சி கீச்செல்லாம் ஏற்றி விட்டாங்களாம். கதறிட்டு அம்மா ஐயான்னு அழுகையும் பற்கடிப்போ நிறைந்த இடமாய் அந்த இடத்துல காணப்பட்டதான். பாருங்க, உலகம் ஒரு கவர்ச்சி. எவ்வளோ தான் சொல்கிறான், பார்க்கறதுக்கு ரொம்ப கவர்ச்சியாக இருக்குப்பா, அட்ராக்டிவாக இருக்குது இந்த மரம், அழகாக இருக்குது இந்த மரம், பார்க்கறதுக்கு அட்ராக்டிவாக இருக்குது, கண்களுக்கு அது புசிப்புக்கு நல்லது, பார்வைக்கு இன்பம். அடாடா, பார்க்கும் போதே இன்பமாக இருக்குது. எந்த கனியும் இந்த மாதிரி இல்லை, பார்க்கும் போதே இன்பமாக இருக்குது. புத்திய தெளிவுக்கு தான். என்ன புத்திய தெளிவு? என் இஷ்டத்துக்கு வாழலாம், என் இஷ்டத்துக்கு நடக்கலாம், நான் சொல்கிறபடி என்ன எப்படி வேணால் எடுத்துகிட்டு போகலாம், என் இஷ்டப்படி நான் செய்யலாம் அப்படின்றது தான் அந்த அந்த கனியோட இது. அந்த ஏவாளுடைய காரியம் அங்கே தான் விலகுது. என் இஷ்டத்துக்கு செய்யலாம், என் புருஷன் நான் சொல்கிறத அவர் செய்யணும். இதை அவர்கிட்ட கேட்டுட்டு ஆண்டவர் சொன்னாரங்க, இது சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாருங்க, நான் போய் சாப்பிட்டோமா, நம்ம சாப்பிடலாமான்னு கேட்கல. அதுதான் தன் இஷ்டப்படி, தான் விரும்பினபடி, தன்னுடைய ஆசைக்கு ஏற்றபடி. ஆசைக்கு இச்சைக்கு வித்தியாசம் இருக்குது. ஆண்டவர் ஆசைப்படக்கூடாதுன்னு சொல்லலை. ஒரு சாப்பாட்டில் பார்த்தீங்கன்னா ஆசைப்படலாம், எது வேணால் சாப்பிடலாம். ஆனால் சில காரியங்களை விலக்கி வச்சிருக்கிறார். பெரிய பெரிய பாட்டிலு கீட்டில் வாயின் விஸ்கி இப்படி நிறைய காரியம் விலக்கி வச்சிருக்கிறார். நிறைய தவறான காரியங்களை சாப்பிடக்கூடாது விலக்கி வச்சிருக்கிறார். அப்போ நம்முடைய ரெஸ்ட்ரிக்ஷனை செய்யணும். பாருங்க, அவன் என்ன சொல்றான், என்னுடைய பார்வைக்கு புத்தியத்தில், என் புத்திக்கு நான் என்ன, என் புத்தி என்ன சொல்லுதோ, என் இருதயம் என்ன சொல்லுதோ, நான் என்ன விரும்புகிறனோ, நான் எதை செய்கிறனோ அதன்படி நான் செய்வேன், அதன்படி நான் வாழ்வேன், அதன்படி என் காரியங்களை செய்வேன் என்கிற அந்த ஒரு காரியம் உலகத்துக்குரியது. ஹல்லேலூயா. இந்த உலகம் இச்சையினால் நிறைந்திருக்கிறது. இந்த புருஷன் ஆதாம் ஏவனதுனால இந்த ஆதாம் ஏவாளை குறித்து சிலது பார்ப்போம். இன்னைக்கு ஆதாமுக்கு ஒருத்தர் சொன்னார், ஆதாமுக்கு ஏற்ற துணை உண்டாக்குனேன்னு சொல்லிட்டு இன்னொரு ஆதாமை கொண்டு வரல, இன்னொரு ஆம்பளை கொண்டு வந்து அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கல, அவளுக்கு ஒரு பெண்ணை தான் ஆண்டவர் கல்யாணம் பண்ணி வைத்தார். பாருங்க, இன்னைக்கு உலகத்தில் பார்த்தீங்கன்னா இது ஒரு பயங்கர தவறான பழக்க வழக்கம் இந்த உலகத்தில் அங்கே நீடித்து கொண்டிருக்கிறது. அதை இஷ்டம், என் இஷ்டம், ஏன் வேதம் சொல்லுது, வசனம் சொல்லுது, வார்த்தை கோடு வேணாம், தேவனை இல்லாத வாழ்க்கை எனக்கு வேணும், என் வாழ்க்கையில் தேவன் குறுக்கிடக்கூடாது, தேவன் என்னை கட்டுப்படுத்தக்கூடாது, நான் யாருக்கும் கட்டப்பட்டவன் அல்ல, என் வாழ்க்கை என்னுடைய அறிவுக்குட்பட்டது, நான் எதை விரும்புகிறேனோ அதை தான் செய்வேன் என்று சொல்லுகிற அந்த அந்த வாழ்க்கை, இச்சையின் வாழ்க்கை, என்னுடைய பார்வைக்கு நலமான வாழ்க்கை, என் புத்திக்கு என் மனசுக்கு எது பிடிக்குதோ அதை செய்கிற வாழ்க்கை தான் இந்த உலகம் அப்படின்னு சொல்றாரு. அப்படிப்பட்ட உலகத்தை உடைய மக்கள்கிட்ட நாம் இந்த உலகத்துக்குள்ள வந்திருக்கிறதுனால அவர்களால் நமக்கு பிரச்சனை இருக்குது. அன்னைக்கு ஒரு 2 பேர் பேட்டி கேட்டாங்க. 2 பேருமே நடிகர்கிட்ட பேட்டி கேட்குறாங்க. அவங்க சொல்கிறாங்க, ஒருத்தர் கேட்குறாங்க, உங்கள் வாழ்க்கையில் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் நீங்கள் இவ்வளோ சந்தோஷமாக இருக்கீங்களே, எந்த விவாகரத்தும் போல ரொம்ப நல்லா இருக்கல, காரணம். அப்போ அவர் சொல்கிறாரு, நான் என் மனைவி என்ன செய்கிறான்னு நான் கேட்டுக்க மாட்டேன், அவள் இஷ்டம், அவள் எப்படி வேணால் வாழலாம், எப்படி வேணால் இருக்கலாம் அப்படின்னு அவளை நான் விட்டுட்டேன். அதே மாதிரி அவளும் எனக்குள்ள எந்த ஒரு காரியத்தையும் கேட்கக்கூடாது, எங்கே போனேன், நைட்டு எங்கே போனேன், எங்கே வந்தேன், எங்கே 2 நாள் டூர் வெளியில் போயிட்டு இருந்தேன், யார் கூட போனேன், எங்கே போனேன், என்ன சாப்பிட்டேன், கேட்கக்கூடாது. நாங்கள் 2 பேரும் அப்படி ஒரு ஒப்பந்தம் பண்ணிக்கிட்டோம். இன்றைக்கி நிறைய திருமணங்கள் அப்படி தான் ஒப்பந்தத்தை நடைபெறுது. நாங்கள் நிறைய பார்க்குறோம், நிறைய கேள்விப்படுகிறோம். பார்த்தீங்கன்னா நீ புருஷ மனைவி, நம்ம 2 பேரும் ஒரு பாண்டு, புருஷ மனைவிக்குள்ள ஒரு பாண்டு. இந்த பாண்டு என் வாழ்க்கையை நீ கேட்கக்கூடாது, நான் இஷ்டம் போல் வாழ்வேன், நான் இஷ்டத்தை செய்வேன், எதை விரும்பணும் அதை செய்வேன், என் கண்களில் எது பிரியமாக இருக்குதோ அதை செய்வேன், என் புத்திக்கு எது போடுதோ அதை செய்வேன், நான் இஷ்டத்துக்கு செய்வேன், அது நீ கேட்கக்கூடாது. அதே மாதிரி நீ செய்கிறத நான் கேட்க மாட்டேன். இப்படி ஒப்பந்தத்தில் சில திருமணங்கள் இன்றைக்கு இந்த காலகட்டத்தில் நடந்துட்டு இருக்குது. இதுதான் உலக சிஸ்டம், இதுதான் உலகம். கண்களின் இச்சை, லஸ்ட் ஆஃப் தி ஐ, ஜீவனத்தின் ப்ரைட் ஆஃப் லைஃப், என் பெருமைக்கு நான் வாழறது, நான் பெருமைக்காய் வாழறேன் அப்படின்ற விதத்தில் நடந்து போகிற வாழ்க்கை. அப்போ பாருங்க, அப்போ அதனால தான் என்னை வாழ்க்கையில் பல போராட்டங்களும் பிரச்சனைகளும் சந்திக்க நேரிடுகிறது. பாருங்க, ஆண்டவர் உபாகமத்தின் புத்தகத்தில் சொல்லுகிறார். உபாகமத்தின் புத்தகம் 12வது அதிகாரம் 7வது அதிகாரம் 7-8 வசனங்கள். அங்கே உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதியிலே புசித்து நீங்கள் கையிட்டு செய்தும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்தமான யாவுக்காகவும் நீங்களும் உங்கள் குடும்பத்தாரும் சந்தோஷப்படுவீர்களாக. பாருங்க, அடுத்த 8வது வசனம். இங்கே இந்நாளில்
நாம் அவனவன் தன் பார்வைக்கு சரியானதெல்லாம் செய்கிறது போல நீங்கள் செய்யாதிருப்பீர்களாக. ஆண்டவர் கொடுத்த எல்லாத்தையும் சந்தோஷமா இருங்க. அவர் சொன்ன வாக்குகள்லாம் கீழ்ப்படிங்க. அவர் விருப்பம் போல நீங்க செயல்படுங்க. அப்படி அவர் நமக்குள்ள ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் நம்மகிட்ட சில காரியங்களை வழிமுறைகளை வகுத்து வச்சிருக்கிறாரு, சட்டத்திட்டங்களை ஏற்படுத்தியிருக்கிறாரு. அதன்படி வாழணும் அப்படின்னு நீங்கள் யோசிச்சுன்னா உங்கள் வாழ்க்கையெல்லாம் சமாதானம், சந்தோஷம் நிறைந்ததாக இருக்கும், சமாதானம் நிறைந்ததாக இருக்கும். இவங்கெல்லாம் எதுக்கு அவர் சொல்கிறாருன்னா, இந்த சட்டத்திட்டங்கள்லாம் எதுக்குன்னா உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கணும், நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும், நீங்கள் சமாதானமாக இருக்கணும்னு தான் ஆண்டவர் விரும்புகிறார். அப்போ பாருங்க, இந்த நாளில் இந்த 8வது வசனத்தில் இங்கே இந்நாளில் நாம் அவனவன் தன் பார்வைக்கு சரியானதையெல்லாம் செய்கிறது போல நீங்கள் செய்யாதிருப்பீர்களாக. இதான் என் புத்தியை தெளிவிக்கிறது. பார்வைக்கு தான் ஏன் அதுதான் செய்யறான். என் இஷ்டப்பா, நான் என் புருஷன்கிட்ட எதுவும் கேட்கணும் அவசியம் கிடையாது. என் புருஷன்கிட்ட எதையும் நான் கலந்துக்கணும் கிடையாது. நான் சாப்பிட்றேன், அவரும் சாப்பிடணும், என் இஷ்டப்படி தான் நடக்கணும் அப்படின்னு எண்ணுகிற ஒரு காரியம். அது எவ்வளோ டேஞ்சராக இருக்குது பாருங்க. இப்போ வேணா எங்கேருந்து வச்சு, எப்படி அவர் துணையாக தான் வச்சாரு, எப்படி வினையா மாறிச்சு. இந்த உலகத்தில் கவர்ந்து இழுத்ததுனால அந்த உலகத்தில் ஆசையும் அந்த 2 பேட்டர்ன் ஆஃப் லைஃப். ஒன்று என் இஷ்டப்படி வாழ்கிற வாழ்க்கை, இன்னும் தேவனுடைய விருப்பத்தின்படி வாழ்கிற வாழ்க்கை, தேவன் ஏற்படுத்த ஒழுங்கின்படி வாழ்கிற வாழ்க்கை, அல்லது நானே ஒழுங்குகளையும் நானே சட்டத்திட்டங்களையும் உருவாக்கி இந்த சட்டத்திட்டத்தின் கீழே என் வாழ்க்கையை அமைச்சுக்கிட்டு நான் சந்தோஷமாக இருக்கணும், நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும் அப்படி சொல்லி விரும்புகிற வாழ்க்கை. அது எவ்வளோ டேஞ்சர் தெரியுமா, எவ்வளோ அபாயகாரம் தெரியுமா, எவ்வளோ பயங்கரமானது தெரியுமா. அதனால் வருகிற பிரச்சனை இந்த உலகத்திலே நிறைய பேர் அனுபவிக்கிறாங்க, நிறைய பேர் போராட்டத்தை எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸும் உண்டு. அதில் எத்தனையோ பேர் இறந்து போயிட்டான், மரித்து போயிட்டான். காரணம் என்ன? தான் இஷ்டப்படி வாழ்க்கை. அவன் எனக்கு கொடுத்த அட்வைஸ்லாம் என்ன, வாலிப வயசு இஷ்டத்துக்கு இருக்கலாம், இதை அனுபவிக்காமல் இந்த வாலிப வயசு திரும்ப கிடைக்காது அப்படின்னு அனுபவிக்கிறது. கடைசியில் என்ன ஆகுது, வாலிப வயசில் நீங்கள் சரியானது தெரிந்தெடுக்கலை, உங்கள் இஷ்டப்படி வாழ்ந்தீங்கன்னா வாழ்க்கை முழுசும் ஒரு போராட்டத்துக்குள்ள ஒத்து கொடுத்து இச்சையினால் நிரப்பப்பட்டு பாருங்கள், ஒரு நல்ல ஒரு 50-55 வயசு கூட எட்டி பிடிக்க முடியாதபடி அநேகர் மரித்து போயிடுறாங்க. வியாதியிலையும் போராட்டத்திலையும் பல சூழ்நிலைகளும் அவர்கள் கடந்து போயிடுறாங்க. பாருங்கள், ஆண்டவர் விரும்பின கோட்பாடுபடி வாழும்படி என்னை ஒப்பு கொடுத்தேன். ஆண்டவர் ஆசீர்வதிச்சு தான் இருக்கிறேன். வாலிபர்கள் நல்லா கேளுங்க. வாலிப வயதில் தேவனுடைய கோட்பாடுகள், தேவனுடைய சட்டத்திட்டங்கள், தேவன் ஏற்படுத்தி வைத்திருக்கிறதான அழகான விஷயங்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டு அப்படி நடக்கும் பொழுது தேவன் உங்கள் வாழ்க்கையில் நல்ல காரியங்களை செய்வார், அற்புதங்களை செய்வார், ஆச்சரியமான காரியங்களை செய்வார், பெரிய நன்மைகளை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். இந்த பழைய கதை ஒன்று உண்டு. அது என்னென்னா, 2 நாய், ஒருத்தர் ஒரு நாயை வளர்த்தாராம். அந்த நாய்க்கு நம்ம ஒரு பேர் கொடுத்தோம், ப்ரௌனி. அது ஒரு ஜெர்மன் ஷெப்பர்ட் டாக். அந்த ஜெர்மன் ஷெப்பர்ட் டாக் அவர் வீட்டுக்குள்ளே வச்சு வளர்த்துருக்காரு. வெளியில் திறந்து விட மாட்டார். அது வீட்டுக்குள்ளே அதுக்கு பல சட்டத்திட்டங்களை வைப்பார், பல விஷயங்களை அந்த நாய்க்கு இது பண்ணுவார். இதை செய்யணும், அதுங்க தான் சாப்பிடணும், இங்கே தான் தூங்கணும் அப்படின்னு சொல்லி. எங்கேயாவது ஒரு நாளைக்கு ஒரு வாட்டி ஈவினிங் வெளியில் கூப்பிட்டு போவார், திரும்பி கொண்டாந்து விட்டுருவார். அப்போது இது என்ன செய்யுமா, முற்றத்தில் படுத்துட்டு அப்படி பார்க்கும்போது அங்கே இன்னொரு நாய் இருந்துச்சான், புல்டாக். அந்த நாய் பார்த்திங்கன்னா அது ரொம்ப இஷ்டத்துக்கு, அதுக்கு யாருக்கு ஜஜமானம் கிடையாது, எந்த கட்டுப்பாடும் அந்த நாய் கிடையாது. அது தெருநாய். அந்த தெருநாய் என்ன செய்யுமா, இஷ்டத்துக்கு ஓடுமா. ஒரு சமயம் பார்த்தா குப்பை மேட்டில் உட்காந்து குப்பையை கிளறிட்டு இருக்குமா. இன்னொரு வாட்டி பார்த்தா யார் ஓட்டு செவிலாவது எகிரி குச்சி அங்கே இருக்கிற கோழியை பிடிச்சி திருடிட்டு ஓடுமா, துரத்திட்டு ஓடுவாங்களாம். இன்னொரு பக்கம் பார்த்தா அது ஏதாவது காரியத்தை செஞ்சுட்டு ரோட்டில் படுத்து கிடக்குமா. இன்னொருத்தரை பார்த்தா இப்படி வளைஞ்சிட்டு இருக்குமா. இந்த வீட்டுக்குள்ளே இருக்கிற நாய் நினச்சிதான், ப்ரௌனி நாய், ஜெர்மன் ஷெப்பர்ட் நினச்சேன். அடப்பாய், வாழ்க்கைன்னா வாழ்க்கை இப்படி தானே. அப்போ இந்த இது ஏளனமாக பார்த்துட்டு போகுமா இந்த புல்டாக். அது சொல்லுமா அந்த ப்ரௌனியை பார்த்து, என்ன நீ எப்போ பார்த்தாலும் வீட்டுக்குள்ளே அடைஞ்சு கிடக்கிற, உனக்குன்னு ஃப்ரீ இருக்குதா, உனக்குன்னு நிம்மதியான வாழ்க்கை இருக்குதா? இந்த பார், இன்னைக்கு காலையில் நான் 10 மணி தான் எழுந்தேன், நான் மான் இஷ்டத்துக்கு போயிட்டுருக்கிறேன், நான் அந்த குப்பை மேட்டில் தின்னுவேன், நாளைக்கு அந்த தெருவுக்கு போவேன், பிடிக்கலன்னா பக்கத்து தெருவுக்கு போவேன் அப்படின்னு சொல்லுமா. இதை யோசிச்சிட்டான். அட பாவி, நம்மளையும் நம்ம எஜமான பாரு, நம்மளை விடமாட்டான். காலைல சாப்பிட சொல்கிறான், மதியானம் சாப்பிட்றான், 2 வாரம் 3 நாளைக்கு ஒரு வாட்டி குளிக்க சொல்கிறான், என்னென்னமோ வேலையை வச்சு நம்மளை போட்டு உயிரை எடுத்துகிட்டு இருக்கிறான். 2வது இங்கே உட்காரணும், அங்கே உட்கார சொல்கிறான், அங்கே படுக்க சொல்கிறான், அங்கே தான் படுக்க சொல்கிறான், கேட்டை வேற பூட்டிடுறான், பகலில் போகும்போது சங்கிலி கட்டி ஒரு மரத்தில் கட்டி வச்சுட்டு போயிடுறான். என்ன வாழ்க்கையா இது? இது ஒரு வாழ்க்கையா? சுவாரஸ்யம் இல்லாத வாழ்க்கையாச்சே. ப்ரௌனியை பார்த்தா அவன் எவ்வளோ, புல்டாகை பார்த்தா
அவன் வந்து ஜிம்பின்னு வச்சுக்கோ பேர். அவன் பார்த்தா எப்படி நல்லா இருக்கிறான், சேவரியார் குதிக்கிறான், போகிறான், இந்த தெருவில் இருக்கான், அடுத்த தெருவில் இருக்கான், காணாமல் போயிடறான், திரும்பி வரான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை பார்த்து ரொம்ப ஏக்கத்தோடு கூட இருக்குமா. உடனே இந்த நாயை போட்டு கேட்டானா, ஒரு நாள் எஜமான் போது அந்த புல்டாகை அந்த ஜிம்மியை கூட்டு, ஜிம்மி நீ ஜாலியாக இருக்கிறியே, ஒரு நாளைக்கு இங்கே இந்த தெருவில் இருக்க, ஒரு நாள் அந்த தெருவில் இருக்க, ஒரு நாள் குப்பமேட்டில் இருக்கிற, திடீர்னு இங்கே ஓடுற அங்கே ஓடியார, ஜாலியாக இருக்கிறியே, நினச்ச இடத்துல தூங்குற, நினச்ச இடத்துல வர, நீ எவ்வளோ ஜாலியாக இருக்கிற. ஆனால் ஏன் வாழ்க்கை பாரு, அந்த எஜமான்ட்ட மாட்டிட்டு நான் முழிக்கிறேன், எனக்கு விட மாட்டான், சாப்பாடு போடுறான், அதை போடுறான், ஆனால் கட்டி வச்சுட்டு போயிடுறான், இந்த காம்பவுண்டை விட்டு வெளியே வரக்கூடாது, இதை தான் செய்யணும், அதை செய்யணும், அவன் கொடுக்குற எல்லா கமாண்டும் எல்லா விதமான காரியத்துக்கும் நான் கீழ்ப்படியணும், என்ன செய்யறதுலே தெரியல, எனக்கு உன்னை பார்த்தா பொறாமையாக இருக்குது அப்படின்னா. உடனே இவன் சொன்னான், அந்த ஜிம்மி சொன்னிச்சான், கவலைப்படாத, நான் ஒரு ஐடியா சொல்கிறேன், நாளைக்கு சாப்பாடு போடுவான்ல, அந்த சாப்பாடு போடும்போது நீ என்ன பண்ண, சாப்பிடாம அதில் வந்து நீ டாய்லெட் போயிடு, ஏதாவது ஒன்று பண்ணிவிடு, அசிங்கம் பண்ணிவிடு, அப்போ வந்து 2 நாட்டு செஞ்சேன்னா அவன் பார்த்து அட்டையை நடிச்சுட்டு, இனிமேல் இந்த நாய் எனக்கு வேணாம், இவன் எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ப்ரௌனியை நீ வேணான்னு சொல்லி திட்டுட்டு வெளியே துரத்துருவான். வா, நீ எனக்கு கம்பெனி கிடைச்ச மாதிரி இருக்கும், ஊரெல்லாம் சுற்றலாம், என்ஜாய் பண்ணலாம், அவனுக்கு புது புது இடத்தெல்லாம் காமிக்கிறேன், நிறைய இடங்களில் கொண்டு போகிறேன், அந்த பக்கத்து ஊரெலாம் போகலாம் அப்படின்னு சொல்லிச்சான். இவன் சொல்கிற ஐடியா ரொம்ப போச்சு. ஆமாண்டா, நம்ம ஏன்டா இப்படி இவங்ககிட்ட அடையப்பட்டு கிடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு வச்சுட்டு போனானா தட்டில். அதில் என்ன பண்ணிடுச்சா, டாய்லெட்டை போயிட்டு ஒரு மாதிரி அசிங்கப்படுத்திச்சான். உடனே எஜமான வந்து பார்த்தாக்க தப்பு பண்ண அவனுக்கு ஒன்றும் புரியல. நல்லா தானே இருந்தது, சோத்திரம், ப்ரௌனி நல்லா தானே இருந்துச்சு, என்ன ஆச்சு இதுக்கு, நல்லா தான் இவ்வளோ தானே உள்ளார ஒழுங்காக பேச்சை கேட்டது, என்ன பிரச்சனை தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நல்ல ஒரு சின்ன ஸ்டிக்கு எடுத்துகிட்டு வந்தானா. அடிச்சு வாங்கினானா, செய்வியான்னு போட்டு அடித்தானா. அடிச்சுட்டு நல்ல நீளமாக இருக்கிற கயிறு இன்னும் கம்மியாக்கி, உனக்கு திமிரு பிடிச்சதுன்னு சொல்லிட்டு போட்டு காட்டிட்டு போயிட்டானா. ஒரு வேளை 2 வேளை சாப்பாடு வேறு போடாமல் போயிட்டானா. பசி வேறு, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, யோசிக்குதான். இவன் பேச்சை கேட்டுக்கிட்டு நம்ம வேறு இருக்கிற சாப்பாடு கெடுத்துட்டோம், அது வேறு போட்டு அடி வேறு அடிச்சுட்டு போயிட்டான். என்னடா அது என் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு, இன்னும் சோகம் அப்படி யோசிச்சு தான். நம்ம தலைவிதி தான், இதுதான், இப்படி தான் இருக்கணும், அர்த்தம் இப்படி தான் இருக்கணும், இங்கே ஆள்கிட்ட தான் நம்ம குப்பை கொட்டுட்டு இருக்குது. சரி, வாழ்ந்துட்டு போவோம். இப்படி என்ன பண்ணுறது, அவனுக்கு கொடுத்தது நல்ல வாழ்க்கை, அவனை கடவுள் நல்லா வச்சிருக்கிறாரு, அவனை ஆண்ட கடவுள் அவனை ஆசீர்வச்சதுனால அவன் போயிட்டு ஊரெல்லாம் சுற்றிக்கிட்டு ஜாலியாக சுற்றிக்கிட்டு இஷ்டம் போல் வாழ்ந்துட்டு இருக்கிறான். நமக்கு அந்த கொடுப்படை இல்லையே அப்படின்னு சரி போவோம் வாழ்க்கைன்னு போய் திருடிச்சான். சில வருடங்கள் கழித்து அந்த ஊரில் வந்து ஒரு பெரிய வியாதி நாய்களை தாக்கின உடனே எல்லா நாய்களுக்கும் பயங்கர வியாதியில் வந்து நிறைய நாய்கள் செத்து போயிடுச்சான். அப்போ நிறைய நாய்களுக்கு உடம்பெல்லாம் புண்ணு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்துச்சான். அப்போ அதுபோல் இந்த வியாதி அந்த புல்டாக், அந்த ஜிம்மி, அதையும் அட்டாக் பண்ணியிருக்குது. அது ரோடு ஓரத்தில் ஒரு இடத்துல அப்படியே சுருண்டு விழுந்து சொரிஞ்சிக்கிட்டு நின்றுச்சான். உடனே உடம்பு முடியெல்லாம் கொட்டி போச்சு, எங்கே பார்த்தாலும் பொண்ணு. அதே மாதிரி இந்த ப்ரௌனிக்கும் முடி கொட்டி போய் உடம்பெல்லாம் பொண்ணு, பார்க்கவே முடியல, வலி தாங்கவுன்னா வலி. உடனே அவன் எஜமான ஓடி வந்தானா, பார்த்தானா, இதனுடைய உடம்புல இருக்க புண்ணெல்லாம் பார்க்கும்போது அவனை ரொம்ப மனசு பாய்ச்சுதான். நேராக அந்த நாயை தூக்கிட்டு போனானா, தான் மடியில் வச்சுக்கிட்டானா. எங்கெல்லாம் புண்ணு இருக்குதோ அங்கெல்லாம் அந்த இதை போட்டு மருந்தை போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஆற்ற ஆரம்பித்தானா. கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அதை தான் மடியில் வச்சுக்கிட்டு நைட்டு இரவு எழுப்பி தலையை தடவி கொடுத்து அதுக்கு அந்த மண்ணுக்கு அந்த புண்ணுக்கு மருந்துக்கு எடுத்து டாக்டரை வர வச்சு பார்த்து அழகான மெத்தையை ரெடி பண்ணி, சாஃப்டான மெத்தையை ரெடி பண்ணி, நல்ல செலவு பண்ணி அதை அழகாக பாதுகாத்துட்டு இருந்தானா. கேட்டு அப்பப்போ வந்து சாப்பாடு ஊட்டி விட்டுட்டு அதுக்கு வேண்டியதை அது கொடுத்து அதை ரொம்ப கவனமாக கவனிச்சிட்டானா. 1 மாதம் அப்படியே இந்த எஜமானுடைய அரவணைப்பில் கொஞ்சம் கொஞ்சமாக உடம்பு தேறிச்சான், நல்ல நிலவுக்கு வந்துச்சான். அந்த நேரத்தில் திடீர்னு ஞாபகம் வந்துச்சான், ஜிம்மி என்னானா, அவன் நல்லா சுற்றிட்டு தானே என்னானான்னு பார்த்தா ஜிம்மி சொறி பிடிச்சி எல்லாம் ஒல்லி ஆயிட்டானா. போகிறவங்கெல்லாம் கல்லெடுத்து சின்ன பசங்கள்லாம் கல்லெடுத்துக்கு அடித்தாங்களாம். ஏற்கனவே புண்ணு, கல் வேறப்பட்டு இன்னும் புண்ணாயிடுச்சான். ஏதாவது வீட்டு நிழலில் ஒதுங்கலான்னு பார்த்தா வெயில் வேறு ரொம்ப பயங்கரமான வெயில். வீட்டு நிழலில் ஒதுங்கலான்னு பார்த்தா நிறைய பேர் சுடு தண்ணி கொண்டாந்து தண்ணியை ஊற்றி ஓடிப்போ அப்படின்னாங்களாம். எந்த வீட்லேயும் படுக்க முடியலையாம். இரவெல்லாம்
ஒரே ரணமும் வேதனையும். அது வேதனையில் சாப்பாடு யாருமே போடல, யாரும் சோறு வைக்கலையாம். பயங்கர கஷ்டத்தோட வழியோ இருக்கிறத பார்த்தானா. அப்போ யோசிச்சு பார்த்தானா, நான் இந்த ப்ரௌனி யோசிச்சு பார்த்தான். நம்ம பாரு எஜமான எவ்வளோ அழகாக நம்ம தேற்றுக்கிறான். தமடியில் வச்சு எனக்கு சோறு விட்டுக்கிறான், தமடியில் வச்சு எனக்கு மருந்து எடுக்கிறான், என்னை தலையை தடவி கொடுத்து எப்படி வர்ணிக்கிறான். நான் இந்த ஜிம்மி பேச்சை கேட்டுட்டு ஓடாமல் இருந்தேன். என் வாழ்க்கை என்ன வருது, என் வாழ்க்கை எவ்வளோ கேவலமாக இருக்கும், எவ்வளோ மோசமாக இருக்கும், எவ்வளோ இதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சான். நல்ல வேலை நம்ம இவன் கூட இருந்தோம். என்ன இருந்தாலும் நீ எஜமான தான், எவ்வளோ பாசமானோம். இவன் கொன்ன கட்டி போட்டது, என்னை ஒரு ரூமுக்குள்ளே அடைச்சி வச்சது, இதுக்கு வச்சது நம்முடைய நல்லதுக்கு தான், என்னுடைய சுகத்திற்கு தான், என்னுடைய காரியத்தை சொல்லி அவன் எஜமான குறித்து ரொம்ப சந்தோஷம், ஒரு பாசத்தோடு பார்த்து தான். உடனே இவர் என்ன பண்ணாரோ, வாக்கிங்க்கு பொறுமையாக அந்த ப்ரௌனியை கூட்டுக்கிட்டு அப்படியே தெருவில் நடந்து போகிறாராம். தெருவில் நடந்து போகும்பொழுது அங்கே அந்த கவர்மெண்ட்டில் சட்டம் போட்டாங்களாம். ஊரில் அந்த டவுன்ஷிப்பில் எல்லா சொறி பிடிச்ச நாயும் நீங்கள் சுட்டு வீழ்த்திருங்க, இல்லை இது கூட்டு வந்து ஒரு பெரிய பணத்தில் போட்டு பாய்சன் கேஸை விட்டு சாகடிச்சுங்கன்னு ஒரு சட்டம் போட்டாங்களாம். அதனால் நாய் பிடிக்கிறோம் வந்தானா, நேராக போய் அந்த நாய் ஜிம்மியை கயிறு போட்டு பிடிச்சிட்டாங்களாம். அது கதறு தான் தரன்னு இழுத்துட்டு போனாலாம், ஏற்றினாலாம். உடனே இது பயந்து போயிடுச்சான். ஐயோ நம்மளையும் இழுத்துட்டு போயிடுவான்னு பார்த்து பயந்துட்டு இருக்கும்போது கயிறு எடுத்து இது கழுத்தில் மாட்ட வந்தானா. அங்கேருந்து இவனுடைய எஜமான ஒரு கத்துனானா, டாய் என் நாயை யாரா கையை வைக்கிறது, என்னுடைய ப்ரௌனி யார் கையை வைக்கிறது, அந்த ப்ரௌனி நான் வளர்க்குறதுக்கான லைசன்ஸை நான் பெற்றிருக்கிறேன், லைசன்ஸ் வச்சுருக்கேன் பார், கழுத்தில் தொங்குதுமான்னு எடுத்து காமிச்சானா. உடனே அவன் சல்யூட் அடிச்சுட்டு, சாரி சார் நான் தெரியாமல் வந்துட்டு சார் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டானா. அப்போ அருமையாக கூட்டத்தை வச்சானா. அதுதாங்க இந்த வாழ்க்கை. உன் இஷ்டப்படி வாழறீங்களா? நான் விரும்புனதை விரும்பணும், நான் நினச்சதை செய்யணும், என் இஷ்டம் என் இச்சை, நான் எப்படி வாழணுமோ அப்படி தான் வாழ்வேன், என் விருப்பம் போல் வாழ்வேன், எனக்கு கண்ணுக்கு எதெல்லாம் படுதோ அதை செய்வேன், எனக்கு விருப்பம் என்னெல்லாம் இருக்குதோ அதான் செய்வேன். என்னுடைய பாவ உலகம், இந்த உலகம் பாவ இச்சையினால் நிரப்பப்பட்டிருக்கிறது, பாவத்தினால் நிரப்பப்பட்டிருக்கிறது. பாவத்தினால் நிறைஞ்சு சுய இச்சைகள், செல்ஃப், அந்த ப்ரெஷர், உலக இன்பம், உலக கவர்ச்சி, இவைகளை கொண்டு வந்து உள்ளே வைத்து இந்த உலகம் அப்படிப்பட்ட ஒரு சிஸ்டம் வேலை செய்து கொண்டு இருக்கிறது. நீங்கள் எந்த சிஸ்டத்துக்குள்ளே போகிறீங்க? சோஷியல் சிஸ்டத்தை பாருங்கள், மிக கொடுமையான சிஸ்டம், பயங்கரமான. தேவனுக்கு விரோதமாய் இந்த உலகம் வேலை செய்து கொண்டு இருக்கிறது. தேவனுடைய கோட்பாடுகளுக்கு எதிராக இந்த உலக சிஸ்டங்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. அப்போ நாம் என்ன செய்கிறோம்? தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய வாழ்க்கை, தேவனுடைய சட்டத்திட்டங்கள், தேவனுடைய ஒழுங்கு முறைகளை நீங்கள் கடைபிடிக்கும் பொழுது உங்களுக்கு உபத்திரம் உண்டாகும். இயேசு சொன்னார், உபத்திரம் உண்டாகும், பிரச்சனை உண்டாகும், போராட்டம் உண்டாகும். அவைகள் மத்தியில் நீங்கள் வாழ வேண்டும். நான் உலகத்தை ஜெயிச்சேன்றார். எப்பா பாவத்தையும் இச்சையை நான் ஜெயித்தேன், எல்லா இச்சைகளை நான் ஜெயிச்சு வெளியில் வந்திருக்கிறேன், அப்போ நான் பாதுகாக்கப்படுகிறேன். அப்புறம் ஆண்டவர் சொல்கிறாரு, உலக இச்சைகளை எல்லாம் ஒழிந்து போயிடும், ஆனால் தேவ திட்டத்தின்படி செய்கிறோன்னு என்றென்றைக்கு நிலைத்திருப்பான். நீ நிலைச்சிருப்ப. நீ உன்னுடைய வாழ்க்கை எட்டர்னல், நித்தியத்துக்குரியது, நிலையானது, ஆயிரம் பல வருஷங்கள் வாழப்போகிறவனை ஒன்ன ஆண்டவர் தன்னுடைய கோட்பாடுக்குள்ளே வைத்துக் கொள்ளும்படி விரும்புகிறார். உலகத்தை ஜெயிக்கிறியா? உலகத்தை நாம் ஜெயிக்கிறோமா என்பதுதான் மிக முக்கியம். கடைசியாக வசனத்தை வாசிப்போம். வெளிப்படுத்தும் விசேஷம் 3வது அதிகாரம் 21, 22. நான் ஜெயம் கொண்டு என் பிதாவுடைய சிங்காசனத்தில் அவரோடு கூட உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோடு கூட உட்காரும்படி அருள் செய்வேன். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதவை காதுள்ளவன் கேட்க கடவன். ஆண்டவர் சொல்றார், நான் ஜெயம் கொண்டு என் பிதாவுடைய சிங்காசனத்தில் அவரோடு கூட உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்ளுகிறவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோடு கூட உட்காரும்படி அருள் செய்வேன். எவ்வளோ பயங்கரமான, எவ்வளோ அற்புதமான காரியம் பாருங்க. நான் ஜெயிச்சிட்டப்பா, உன் கூட இருக்கிறேன், சப்போர்ட்டாக நான் இருக்கிறேன், நீ ஜெயிக்க போகிற, பிரச்சனையை ஜெயிக்க போகிற, உன்னை உபத்திரவப்படுத்துகிற, உன்னை கேவலப்படுத்துகிற, அவமானப்படுத்துகிற மத்தியில் நீ அந்த சிஸ்டத்தெல்லாம் ஜெயிச்சு பாரு, அந்த வைரஸ் எல்லாம் அழிச்சு அதை ஒழுங்குபடுத்தி நீ செயல்படுத்துவ. அப்போ செயல்படுத்தி ஜெயித்து காமிக்கும் பொழுது நான் எப்படி இந்த உலகத்தில் உபத்திரவப்பட்டு ஜெயிச்சனோ, எப்படி பிதாவுடைய வலது பாசத்தில் போய் உட்கார்ந்துருக்கணும், அதோ போல் என் கூட நீ உட்காருவப்பா, நீ ஆளுகை செய்வ, நீ அங்கே உட்காருவ, காரியங்களை செய்வ, மகத்தானதாக இருக்கும், உன்னை ஆசீர்வாதமாக இவனை மாற்றுவேன் என்று இந்த தேவாதி தேவன் திருவலம் பற்றுகிறார். ஆவியானவர் சொல்லுகிறதாவது காது உள்ளவன் கேட்க கடவன். நல்லா கேட்குறீங்களா? காது இருக்குதா?
உள்ள கேட்கறதுக்கு விருப்பம் இருக்குதா? இது உண்மைன்னு ஒத்துக்கிறீங்களா? இதை கேளுங்க. அவர் ஜெயிச்சது போலன்ட்டார். அதே மாதிரி ஜெயிப்பேன். வியாதியோ மரணமோ, அதனால தான் ஆண்டவர் சொன்னார், மரணமே உன் கூரங்கு, பாதாளமே உன் ஜெயமே. ஒன்றும் என்கிட்ட பழிக்காதுப்பா, ஒன்றும் என்னை தொடாது. மரணம் என்னை தொடவே முடியாது. பாதாள பிசாசினுடைய எந்த திட்டங்களும் செயல்பாடுகளும் என்னை கீழாக்கி போடவே முடியாது. ஆனால் நான் உபத்திரவப்படுவேன், நான் நெருக்கப்படுவேன், நான் ஒடுக்கப்படுவேன். ஆனாலும் நான் எழும்பி திரும்ப வருவேன், பெரிய காரியங்களை செய்வேன், ஜெயம் பெற்று நிற்பேன், ஆண்டவர் எனக்கு உதவி செய்வார் என்று சொல்லி நீங்கள் இந்த உலகத்தில், குழப்பமான உலகத்தில், பிசாசுடைய திட்டங்கள் நிறைந்த அந்த உலகத்தில், சாத்தானுடைய எல்லா சூழ்ச்சிகள் நிறைந்த உலகத்தில் எந்த சூழ்ச்சியும் உன்னை தொட முடியாது, எந்த போராட்டமும் உன்னை கீழே தள்ள முடியாது. கொஞ்சம் சிரமப்படுவீங்க, ஆனால் விடுதலை பெற்றுக்கொள்வீங்க. அல்லேலூயா. நான் மறுபடியும் சொல்கிறேன், உங்கள் பிரச்சனைங்க, உங்கள் வியாதி, உங்களுக்கு ஏற்படுகிற பலவிதமான பலவீனங்கள் தற்காலிகமானது. தற்காலிகம். இட்ஸ் அ டெம்பரரி. பர்மனண்ட்னா நீ ஜெயிக்கிறது தான் பர்மனண்ட்டு. நீ மேற்கொள்வது தான் நிலையானது, அது நித்தியமானது, அது சரியானது, அது சத்தியமானது. தேவன் வெளிப்படுத்துகிறார். அதனால் பயப்படாதீங்க, சந்தோஷமாக இருங்க. இந்த உபத்திரவத்தை பார்த்து நீங்கள் நகைக்குங்க, நீங்கள் சிரிங்க. உபத்திரத்தை பார்த்து, வியாதியை பார்த்து நீங்கள் சொல்லுங்கள், ஸ்மைல் பண்ணுங்கள், சிரிச்சுங்க. என்ன பண்ண முடியும்? உன்னால் ஒன்றும் பண்ண முடியாது. அந்த பலவீனத்தை பார்த்து நீங்கள் சரிங்க, நீங்கள் சொல்லுங்கள், நான் ஜெயிக்க போகிறேன். உங்கள் பிரச்சனையை பார்த்து நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் ஜெயிக்க போகிறீங்க. ஆமென். ஜெயிப்பது தான் உங்கள் தலையெழுத்து. ஆண்டவர் அதற்காகவே உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார். நீங்கள் விக்டோரியஸ், ஜெயமாக இருப்பீர்கள் என்று தேவன் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். கர்த்தர் அவருடைய வார்த்தை பொய் சொல்லாது. அவர் மனம் மாறி சொல்ல மாட்டார். அதனால் நம்புங்கள், விசுவாசியுங்கள், நீங்கள் உலகத்தை ஜெயிப்பீர்கள். ஆமென்.